Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா of course Sunday Q&A வீடியோ தான். நீங்க கேட்டிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான क्वेश्चंस எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோல வந்து நம்ம டீடைலா பார்க்க போறோம். of course ரீசன்ட் வீடியோஸ்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம எப்பவும் போல இல்லாம இப்போ வந்து கொஞ்சம் கம்மியான क्वेश्चंस தான் எடுத்திருக்கோம். பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த क्वेश्चंस எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஒவ்வொண்ணா அந்த क्वेश्चंस என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நியூ இயர் அப்படிங்கிறது இந்த ஒரு ஃபர்ஸ்ட் நாளோட இல்லாம என்டையர் இயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இன்னும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். சோ இப்போ क्वेश्चंस என்னென்ன அப்படிங்கறத ஸ்கிரீன் வீடியோல பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, அதாவது மிஸ்டர் கிச்சன் கிட் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 19 மில்லியன் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 28 டேஸ்லேயே வந்திருக்கு. பட் ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா இல்லை ஃபண்ட் வந்து வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ண தான் போகிறாங்க. அதே சமயம் ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்து இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கும். தட் மீன்ஸ் இந்த ஒரு ஜனவரி மந்த் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் ஃபண்ட் இருக்கும். ஸோ பிப்ரவரி மந்தில் நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மந்த் சென்ட் பண்ணக்கூடியது வந்து ப்ரீவியஸ் மந்த்துக்கு பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்கும். ஸோ இந்த ஜனவரி மந்த்துக்கான பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து பிப்ரவரி மந்த் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட்ஸ் ஃபண்ட் முடிய போகுது, இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. அது போக நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் ஸ்டேபிளாக ஒரு ஏர்னிங்ஸ் வந்து பார்க்க முடியும். லைக் நீங்கள் இந்த மாதிரி 19 மில்லியன் ரீச் பண்ணியிருக்கீங்கன்னா சிம்பிளாக 10 மில்லியன் நீங்கள் ரீச் பண்ணியிருந்தாலே 90 டேஸ்க்குள்ளே ரீச் பண்ணியிருக்கணும். நீங்கள் 28 டேஸ்க்குள்ளே ரீச் பண்ணியிருக்கிறதால தாராளமாக அப்ளை பண்ணி நீங்கள் அப்ரூவ் வாங்கிட்டீங்கன்னா ஆட்ஸ் மூலிமா ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆட்ஸ் மூலிமா வரும்போது லைக் நம்ம நினச்சி பார்க்குறத விட கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் வந்தாலும் கூட ஓவரால் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் ஏர்னிங்ஸை, ஒரு ஸ்டேபிளான ஏர்னிங்ஸை, ரெகுலரான ஏர்னிங்ஸை வந்து அது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து ஷார்ட்ஸ் ஃபண்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் அது கண்டினியூவாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதே மாதிரி யூடியூப் தரப்புலேயே வந்து பார்த்தா பிப்ரவரி மந்த் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து ஷார்ட்ஸுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அதாவது ஏற்கனவே ஷார்ட்ஸ் ஃபண்ட் இருந்தது இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட முடிஞ்சிடும். பிப்ரவரி மந்த் அந்த போனஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறது, ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ்லாம் முடிச்சு அது அதோட எண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இவ்வளோ ரீச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக வந்து YPPயில் ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் அப்ளை பண்ணி ஆல்ரெடி அப்ரூவ் வாங்கியிருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து எப்பவும் போல் ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ அதை பொறுத்து பிரச்சனைகள் இல்லை. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மணி 360 தமிழ் அப்படிங்கிற சேனலில் இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒன் டவுட் ப்ரோ, நம்ம ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டால் தான் வியூஸ் வருமா? நிறைய எஜுகேஷன் சேனல்ஸ்லாம் அவ்வளோ வியூஸ் வந்து போக மாட்டேங்குது, எதனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டால் தான் வியூஸ் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் ஃபேஸ் காட்டாமல் போட்டாலும் சரி, ஃபேஸ் காட்டி போட்டாலும் சரி, உங்களுடைய கண்டென்ட் தான் மெயின். நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ அதை எந்த அளவுக்கு டெலிவர் பண்ணுறீங்க கரெக்டாக அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமானது. அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய சேனலில். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். மற்றபடி ஃபேஸ் காட்டுறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸில் ஏதாவது காப்பிரைட் திங்ஸ் இருந்ததுன்னா ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அது வந்து தவிர்க்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர இந்த ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதாவது இப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு ஃபேமஸான ஆக்டரை பார்க்குறீங்க, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை பார்க்குறீங்க, யாராக இருந்தாலும் லைக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமஸாக இருக்காங்கன்னா அவங்களுடைய ஃபேஸ் வந்து முக்கியமான காரணமாக இருக்கும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலையும் அவங்கள வந்து ஷோ பண்ணுறோம், அவங்க கூட கொலாப் பண்ணுறோம், இல்லை அவங்க வந்து ஒரு நியூஸ் சேனல், இப்போ நீங்கள் தான் அந்த ஃபேமான ஆள்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டு நல்ல ரீச் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு சேனல் ஆரம்பித்து வீடியோ பண்ணுறீங்கனாலும் உங்களை பார்த்து உங்களை பிடிச்சி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. நிறைய பேர் தம்ப்நெயில்ல அவங்க இமேஜ் இருக்கிறத பார்த்துட்டே கிளிக் பண்ணி வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வரும். ஸோ ஃபேஸ் காட்டுறது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாக இருக்கலாம். பட் கண்டிப்பாக வந்து ஃபேஸ் காட்டி தான் வியூஸ் ரேஞ்ச் வந்து அதிகமாகும், இல்லைனா அதிகமே ஆகாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது வந்து உங்களுடைய ஆடியன்ஸ் ரேஞ்சில் லைக் வந்து ஆடியன்ஸ் வந்து எந்த டயத்தில் வாட்ச் பண்ணுறாங்க, அதாவது அந்த சீசன் அப்படின்னு சொல்லுவோம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் எஜுகேஷன் சொன்னீங்க இல்லையா, ஸோ எஜுகேஷனே எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து ஸ்கூல் டைம்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸாம் டைமில் தான் அதிகமாக வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணுவாங்க. காலேஜ்லேயா இருக்கட்டும், ஸ்கூல்லையா இருக்கட்டும். ஸோ எதுலனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் எடுக்கிறாங்கன்னா அது முக்கியமான ஒரு நேரங்களில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் டைமில் இருக்கும். ஸோ அதே சமயம் அதனால கூட இருக்கலாம். அதுக்கடுத்து ஆடியன்ஸ் ரேஞ்ச் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்கலாம்.
அண்ட் அதில் காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்குது, உங்களை விட அதிகமான நிறைய சேனல்ஸ் அதே ரிலேட்டட் கண்டென்ட்டில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேமாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மேலே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா காம்படிஷன் லெவல் ஹையாக இருக்கிறதால. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸினுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆடியன்ஸுக்கு வந்து தேவைப்படக்கூடிய விஷயங்கள், ஸோ இந்த மாதிரி இருக்கிறத பொறுத்து தான் மாறும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டானதாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து கொடுங்க. அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய கரெக்டான நேரத்தில் அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி அந்த டாப்பிக்கை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதுல, அண்ட் உங்களுடைய டாப்பிக்கை இன்னும் யூனிக்காக எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஓரளவுக்கு இன்னும் பெட்டராக அவருக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ மற்றபடி இந்த மாதிரி ஒரி பண்ணிக்க வேண்டாம். அண்ட் கொஸ்டின்ஸும் இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கலாம், பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஒரு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபேஸ் காட்டினா தான் வியூஸ் போகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு மித்து தான் கைஸ். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது அவங்களுடைய சேனலில் வெப்சைட் உள்ள லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறாங்களாம். அதனால் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்மான இஷ்யூ வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது என்ன மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதாவது அது லீகலா இல்லீகலா அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து யார் ஓன் பண்ணியிருக்காங்களோ, ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் வந்து யார் வாங்கியிருக்காங்களோ டிஜிட்டலாக பார்க்கும்போது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான வேல்டான லீகலான விஷயங்களை கொடுத்துருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், சன் நெக்ஸ்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஏதாவது ஒரு ஓடிடி ஆப்பாக இருக்கட்டும், டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எதுவாக எடுத்துக்கிட்டாலுமே அதை நீங்கள் சொல்லலாம். லைக் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்லலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணலாம். அதை எப்படி ஃப்ரீயாக வாங்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆஃபர் போய்கிட்டு இருக்கிறது, இல்லைனா வேறு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் லீகலாக இருக்கக்கூடியதை சொல்லலாம். ஸோ எப்போவாவது திடீர்னு ஆஃபர் விடுறாங்க ஏதாவது ஹைலி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அன்னவுன் சைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அதனுடைய லிங்க்ஸு, ஸோ அதை பற்றின வீடியோ மேக் பண்ணும்போதும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்மான இஷ்யூஸ் வரும். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் கண்டிப்பாக கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து வரும். ஃபஸ்ட் டைம்னா வார்னிங், அதுக்கடுத்தது ஸ்ட்ரைக் இஷ்யூ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வரும். இல்லீகலாக இருந்ததுன்னா, அதாவது ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு ஆத்தரைஸ்டாக இல்லாமல் அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னால், அன்ஆத்தரைஸ்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு வெப்சைட்டு லிங்க்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறீங்கன்னா ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷு கோமு விளாக்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது வியூஸ் அதிகமாக போகுது, சப்ஸ்கிரைபர்ஸ் பிலோ 1000 தான் இருக்குது, ஐ எம் நாட் எலிஜிபிள் மானிட்டைசேஷன், எனக்கு மணி வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எப்போவுமே வியூஸ் ரேஞ்ச் போகிறது ரொம்ப நல்லதுங்க. சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் எங்கேயும் போகிறதில்ல. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க ஒரு நாள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் போகிறாங்க. பட் வந்து வியூஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஹையராக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஃபோர் மானிட்டைசேஷனு கூட ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து வேறு இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். ப்ரொமோஷன்ஸாக இருக்கலாம், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் உங்களுடைய சேனல் அபவுட் செக்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து வச்சு ப்ரொமோஷனுக்கான விஷயங்கள் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அதன் மூலிமா நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரலாம் வியூஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்கும்போது. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலேட் மார்க்கெட்டிங் மாதிரியான விஷயங்களில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்குறது, லிங்க்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வியூஸ் ரேஞ்ச் வந்தது அப்படின்னு சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட்டை தவிர்த்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸாக ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலிமா, அதுவும் யூடியூப்பில் மானிட்டைசேஷன் கிடச்சி நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்சவர்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷன் கூடியவர்கள் வருது. ஸோ அந்த ஒரு விஷயங்கள், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணி ஆகணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ப்ரொமோஷன்ஸ் எடுத்து இந்த அஃபிலேட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டேபிளான ஏர்னிங்ஸ் அப்படின்னு வரும்போது அட்வர்டைஸ்மெண்ட்ஸை தான் சொல்லி ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது மானிட்டைசேஷன் கிடச்சதுனா தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் குயின் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா 90 days தான் ஷார்ட்ஸுக்கு டார்கெட்டாக, கம்ப்ளீட் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது எங்கேயும் போகிறது இல்லைங்க. எப்படி நம்ம 4000 மணி நேரத்துக்கு 1 year அப்படிங்கிறது எப்போ வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோமோ அதே மாதிரி தான் ஷார்ட்ஸுக்கும் கூட அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்போ இருந்து அப்லோட் பண்ணாலுமே சரி, பர்டிகுலராக இது லான்ச் ஆகிருந்ததுக்கப்புறம், இந்த ஜனவரி மிட்லேருந்து லான்ச் ஆகுது இல்லையா, ஸோ அது வந்து எப்போ இருந்து லான்ச் ஆகுதோ அதில் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ எப்போ இருந்து பர்டிகுலர் டார்கெட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த 90 daysக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீச் பண்ணுறீங்களோ அதில் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓயாமல் செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அதற்கான சரியான வியூஸ் ரேஞ்ச் வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் 4000 வாட்சர்ஸை ரீச் பண்ணியும் கூட யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணலாம்.
ஸோ அதனால் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிட வேண்டாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சார் கைஸ் எல்லா கொஸ்டின்ஸும் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருந்தேன் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சர் வீடியோஸ்லையும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாமே ப்ரீவியஸ் Q&A அண்ட் தனியாக வீடியோஸ் அப்படிங்கிறதெல்லாம் அவைலபிளாக இருக்கிறதால பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுக்க முடியல. கண்டிப்பாக வந்து அப்கமிங் Q&A அண்ட் லைவ்லையும் கூட ஒரு சில இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்கிட்டாங்க என்னுடைய கொஸ்டின் வரலையே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே எலிமெண்ட்ஸ் தேவைன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மனையில் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.